யமுனா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து காவேரி இங்கே பாரு யமுனா, இப்போ வந்து அங்கே போய் தான் நீங்கள் தங்க போகிறீங்க மாமா வீட்டில் அப்படின்னோடனே, அக்கா வேணாக்கா நான் இங்கேயே இருந்துடுற எல்லார் கூடவும் அவரை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நிவின் கூட தான் நீ வாழ்ந்தாகணும், பார்த்தா பயந்தா எப்படி, அப்படி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவன் தான் வேணும் நாங்களாம் ரெண்டு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அக்கா சும்மா இருக்கா அப்படின்னோடனே, வேற என்னடி பண்ணுறது, இப்போ பார்த்தா பயப்படுற பார்த்து நடிக்கிறா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அதுக்கு வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் யமுனா முழிக்கிறாங்க. அக்கா விடுக்கா பாவம்க்கா அப்படின்னு, இவளாடி பாவம் கேடிடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சரிக்கா வீடு நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இப்போ என்ன பேசுறது, இங்கே பாரு யமுனா நீ அவர் கூட தான் வாழ்ந்தாகணும், எவ்வளோ நான் தான் அப்படியே இருக்க முடியும் சொல்லு, அதனால் நீ வந்து நிவின் கிட்ட போய் பேசினா தான் எல்லா பிரச்சனையும் தீரும் புரியுதா, அவர் கோவப்படுவார் தான், ஆனால் நீ தான் அமைதியாக வாங்கிக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னோடனே, அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா, இன்றைக்கி ஒரு நாள் நான் இப்படி இருந்துடுறேன்க்கா, நாளைக்கு பார்க்கலாம்க்கா அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ பேசி தான் ஆகணும் யமுனா, இந்த மாதிரிலாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது, நிவின் கிட்ட பேசினா தான் உனக்கு ஒரு தீர்வு வரும் யமுனா, இப்படியே ஒதுங்கி இருக்க முடியாது அப்படி சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யமுனா வந்து தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து இதான் ரூமு அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. உடனே இங்கே பாடுறா, இந்த ரூமில் தான் இன்றைக்கி நைட்டு தங்க போகிறீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து நிவினை கூட்டின்னு போயிட்டு அந்த ரூமில் விடுறாரு. நிவினுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. இங்கே வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, யமுனா நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, யமுனா கூட்டின்னு போயிட்டு ரூமில் விடுறாங்க. பயந்து வராங்க யமுனா. அப்படியே வந்து உள்ளே வந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறாரு, செம்ம டென்ஷனாக இருக்கார் நம்ம நிவின். உடனே போய் தாப்பால் போடுறாரு. அதை பார்த்துட்டு யமுனாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ண போகிறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. நிவின் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க நிவின், நீ எதுவும் பேசாத, நீ பேச வேண்டியது செய்ய வேண்டியது எல்லாமே பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்றாரு. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. நிவின் என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் வந்து எனக்கு வேறு வழி தெரியல நிவின், சாரி நிவின் என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் நிவின் அப்படின்னு அழுகுறாங்க. போதும் நீ அழுதுது, நீ வேஷம் போட்டது எல்லாமே போதும், உன் வேஷத்தை நம்பின பாரு, என்னை நல்லா வச்சு செஞ்சுட்டல, நீ வாய் மூடிட்டு இரு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, கேவலமால உனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கேவலமான ஒரு வேலையை நீ பண்ணியிருக்க, ஒரு பையனை மிரட்டி பணியை வச்சிச்சு, நீ எல்லாம் ஒரு பொண்ணு தூ அப்படின்றாரு. நிவின் ஏன் நிவின் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு உன்னெல்லாம் பார்க்க எனக்கு பத்திக்கின்னு வருது, ஆனால் உன்னை பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு நல்லா தோணுது, நீ சொல்லிட்டு இருந்தல வந்து நான் வந்து இப்படி ஆவேன் கலெக்டர் ஆவேன் இது ஆவேன்னு சொல்லிட்டு, அது எல்லாமே போய் நீ வேஷம் தான் போட்டிருக்க, எல்லாமே என்கிட்ட பழகிறதுக்காக எவ்வளோ வேஷம் போட முடியுமோ அவ்வளோ வேஷம் நீ போட்டிருக்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது, ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தி வாழ்ந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கல, என்னடா இது இவன் வந்து தலையை கட்டிட்டான், இதுக்கப்புறம் என்ன இருக்குது, அவனை ஈஸியாக பண்ணிய வச்சிட்டோம், அவன் நம்ம கூட வாழ்ந்துதான் அவனு தானே நினைக்கிற, அப்படிலாம் இல்லை நிவின், அப்படிலாம் இல்லையா, அதுக்கு தான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்க, உன் அக்காவையும் மாமாவையும் வச்சு அழகாக வந்து எனக்கு தாலி கட்ட வச்சிட்ட, நானும் பயத்தில் தாலி கட்டிட்டேன், அப்படி தானே நீ நினைக்கிற, அப்படிலாம் இல்லை நிவின், அப்படி தான், இங்கே பார் இந்த நிமிஷத்துலேருந்து சொல்கிறேன், நீ என் பொண்டாட்டியும் கிடையாது, நான் உனக்கு புருஷனும் கிடையாது, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இந்த பொண்டாட்டி புருஷன்ற ரிலேஷன்ஷிப் வரவே வராது, ஏன் நிவின் இப்படிலாம் பேசுகிறீங்க, வேறு எப்படி பேசுகிறது, நீ நினச்சிட்டு இருக்கியா உன் கூட நான் வாழ்ந்துருவேன்னு, இந்த ஜென்மத்தில் உன்னை நான் பொண்டாட்டி ஏற்றுக்கவும் முடியாது, உன் கூட நான் வாழவும் மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ, என் மனசில் நீ வரவே முடியாது அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. யமுனா நிவின் அப்படிலாம் பேசாதீங்க நிவின், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, கொஞ்ச நாள் போனால் இவன் சரியாயிடுவான், நம்ம கழுத்தில் தான் தாலியை கட்டிட்டானே, இவன் நம்ம கூட வாழ்ந்து தானே ஆகணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கியா, அது கனவுல கூட நடக்காது, உன் கூட ஒன்றை மாதிரி ஒரு கேவலமானவ கூட நான் வாழவே மாட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டு யமுனா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் நிவின் இப்படி பேசுகிறீங்கன்றாங்க. வாயை மூடுறியா, உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உன்கிட்ட சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் நீயும் நானும் சேர்ந்து வாழவே முடியாது, அது கனவுல கூட நினச்சி பார்க்காத புரியுதா, ஒரு விஷயம், ஒரே ரூமில் நான் வந்ததால் உன் கூட நான் வந்து ரொம்ப நல்லா பழகுவேன் பேசுவேன்னு நினைக்காத, உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது, உன்னை மாதிரி ஒரு பொண்ணை என் பக்கத்தில் கூட நெருங்க நான் விடவே மாட்டேன், இதுக்கப்புறம் என்கிட்டலாம் சகஜமாக பேசணும்னு நினச்சேன், அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைகாணி பாய் எல்லாத்தையும் வந்து தூக்கி கீழே போடுறாரு, போய் கீழே படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு மேலே போய் படுக்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க யமுனா.